விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரிமேல் அழகர் வழங்க கேட்கலாம். பரிமேல் அழகர், விழுப்புரம் மாவட்டத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, தமிழகம் முழுவதும் பெங்கல் புயலானது கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில், அதாவது விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் அதிக கனமழை பெய்ததால் விழுப்புரம் பேருந்து நிலையம் குளபோல், அதாவது உள்ளது. இதனால் பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பேருந்துகள் ஏறுவதற்கு வெகும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த அதிக மழை வெளியேற்ற மாவட்ட தாமத நடவடிக்கைகள். மேலும் உடனடியாக விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் மழை நீரை வெளியே எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் பல ஊர்களில் இருந்து வரும் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது வரை இடுப்பளவு மழைநீர் தேங்கி உள்ளதால் மிகவும் சேர்த்து உள்ளார்கள். அதே போல் விழுப்புரம் பகுதியில் சுற்ற 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து மக்கள் வெளியே வராமல் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க வெளியே வர முடியாது, மிகவும் தவித்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அருகே அரசூர் பகுதியில் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் ஏற்பட்டு தற்போது அரசூர் அருகே உள்ள மலற்றாறில் கடந்து வரும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் இடுப்பளவு தண்ணீர் செல்வதால் நெடுஞ்சாலை போக்குவரத்து. விவரங்களுக்கு நன்றி பரிமேல் அழகர்.